நீ என்ன பண்ற, அந்த பெரிய மீசைக்கு நல்ல தீனியா போட்டு பக்தியோட நடந்து மஸ்கா பண்ணி வச்சுக்க. அது நினைச்சதுன்னா நம்ம காரியம் எல்லாம் சக்சஸ் தான். கும்பிட்டுக்கிட்டே போ. அதாவது அங்க கும்பிட்டுட்டு போனா அத்தாணி மண்டபம் அந்த புறம் உண்டா? அத்தாணி அச்சாணி எல்லாம் கிடையாதுங்க. மண்டபம் மாதிரி கட்டி இருக்கேன், நீங்க எங்க வேணாலும் தங்கலாம். ஐயா, இது என் பொண்ணு, பேரு சாவித்திரி. ஏன் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னுதான். அது அவங்க அம்மா ஜாட. தண்ணி குடிங்க. ஐயாவுக்கு ஏதாவது புள்ள குட்டிங்க உண்டா? எமன்டா எவன்டா? ஐயாவுக்கு புள்ள ஊட்டி இருந்தா இவ்வளவு தங்கம், வைரம், கோமேதகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியுமா? விருந்தாளிகளுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. ஐயா, சாப்பாடு ரெடியா? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வர்றேன் கொஞ்சம். நான் பத்திரமா உள்ள வைக்க சொல்றேன். என்ன சொன்னீங்க? கையை எடுன்னு சொன்னீங்க. பார்த்து அது பலகாய் அவியல், இது பிஞ்சு கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் சார துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், இது பாயசம், இது அதிரசம், இது பச்சடி, இது கிச்சடி. பரமேஸ்வரா, இதெல்லாம் உண்பதற்கோ காண்பதற்கோ? இவைகளில் எதை சாப்பிடுவது? தட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். தட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. சாவித்திரி, சாதம் போடுப்பா. போதும் தாயே. காரத்துவையில போட்டு கசஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு குத்து குத்து எப்படி இருப்பாரு? என்னது? எரிதே! ஐயோ எரிதே! அண்ட சராச்சரமும் எரிதே! அக்னி பகவான முழுகிட்ட மாதிரி இருக்கிறேன். வருட பகவான் எடுத்து ஊத்தியா? ஐயோ, காரத்தொகை நெய் இல்லாம சாப்பிடக்கூடாது. அப்படியா? குடிக்க கூடாது, சாப்பாடுல போட்டு பரதேசி. பார்த்து இது ஆணையடி அப்பளம், கைசு பெரு என்ன விளையாண்டு உள்ள போய் இன்னும் ஏதாவது ரெடியா இருந்தா கொண்டா. என்ன பணியாரம்? போதும் போதும், வயிறு நிறைந்தது. போதும் போதும், வயிறு படைத்து விட. போதும் போதும். என்ன இது? உள்ளிருந்து ஒரு ஓங்கார சப்தம். ஓங்காரம் இல்ல, ஏப்பம். ஏப்பம் என்றால் எல்லாத்தையும் தின்னுட்டு மனுஷன் திருப்தின்னு சொல்லாட்டி போனாலும் வயிறு சொல்லுது. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எங்க ஊரில் இல்லையே. எங்க ஊர்ல ஏப்ப விடுறவன் ரொம்ப பேர் இருக்கான். ஆஹா, சுவையோ சுவை. நலமாகம் யாரோ? நம்ம சாவித்திரி தான். அப்படியா? தாயே, அருகில் வா. உள்ளம் நிறைந்தது. சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து, மனோபீஷ்ட சித்திரஸ்து. என்ன அழகு, என்ன கம்பீரம்! கிட்டப்பா, செல்லப்பா, சின்னப்பா, அப்பப்பா, எல்லா பாடம் விட டாப்பப்பா. என்ன இது? யாருமே நம்மை கவனிக்கவில்லை. அதுதானே இவ்வளவு பெரிய கம்பீர உருவம். தர்மராஜா, நமோ நமः பிரம்மதேவா. நமோ நமக. ஏதோ யமலோகத்தில் குழப்பமாம், புரட்சியாம். ஆம், ஒரு நரன் யமலோகத்திற்கு வந்து எங்களை குழப்பி விட்டான். அவன் பிரம்மலோகம் செல்லவில்லை போல் இருக்கிறது. என்னது? விதியை எழுதியது பிரம்மாதானே, எழுதியபடிதானே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை மிரட்டுகிறான், உருட்டுகிறான். அப்படியா? எனவே புதிய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பூலோக பயணத்தில் இருக்கிறோம். நியாயம். ஆனால் மனிதனை சந்திக்க மாய உருவம் கூடாது. தேவரூபத்தோடு பூலோகத்திற்கு செல்லுங்கள். தேவையான பொழுது மாற்றிக் கொள்ளுங்கள். நமோ நமः. அதாஸ்து.
பிரபு, இடுப்பு வலிக்கிறதே. பூலோகத்துக்கு வந்துட்டோம் இல்ல, மானிடர்கள் படும் அவஸ்தையை அவர்கள் அனுபவிப்பது போல் நாமும் அனுபவிக்க வேண்டும். இது எந்த புனிதமான இடம்? தெரியவில்லையே. ஐயோ, தேவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஓடுவோம். இந்த புகை வண்டி ரதங்கள் எல்லாம் எங்கே போகின்றன? பசியை எதிர்த்து போராட போகிறார்கள். பகல் வேஷம் போட்டுட்டு தெருவில் என்ன கலாட்டம்? யமண்டா, யாரா இருந்தா என்ன போங்கயா? போங்கயா? யார் இந்த நாரி? பூலோக ரம்பை. ஏன் நரையும் குறையுமாக இருக்கிறாள்? மக்கள் விரும்புகிறார்களே. ஏன் மேலே தொங்குகிறாள்? மக்கள் அவளிடம் தொங்குகிறார்களே. உடனே அனுப்பி வை. யாரிடம்? தேவலோகத்திற்கு. அச்சு அச்சு அச்சு. என்னது? நாம் அழைத்து செல்வோம். சீ, யமண்டா. காட்டு பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு காருக்கு குறுக்க என்னையா ஆட்டம்? எவ்வளவு போகணுமா? நாங்கள் அங்கிருந்து தான் வருகிறோம், நீ அங்கே வர வேண்டுமா? ஏன் உன் நைனா ஊடா? ஓ, யமண்டா. என்ன யமண்டா? கார மேல ஏத்துறா, நான் உங்களுக்கு யம. போடா. சித்திரகுப்தா, ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் பகல் வேஷம் என்று சொல்கிறார்கள்? பகல் வேஷம் போடுறவன் இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்கா போல இருக்கு. ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் வெறுக்கிறார்கள்? அவர்கள் உயிரை நாம் எடுக்கிறோம், நமது உயிரை அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள். சித்திரகுப்தா, பிரபு, இதென்ன நதி? தமிழ்நாட்டில் இருக்கின்ற புண்ணிய நதிகளில் இதுவும் ஒன்று. பெயர் கூவம். நல்ல மனம். என்ன இது? பெண்கள் இடித்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன, ஏதோ இருக்கிறது எடுத்து விட்டு செல்கிறார்கள். பெண்கள் ஆண்களை இடிப்பது பாவம் அல்லவா? உங்களுக்கு பாவம், எனக்கு புண்ணியம். யமண்டா. சித்திரகுப்தா, பிரபு, வயிற்றுக்குள் ஏதோ கிள்ளுகிறதே. உங்களுக்கு கிள்ளுகிறது, என் வயிற்றுக்குள் கிள்ளோ கிள்ளோ என்று கிள்ளுகிறது. இதற்கு பெயர்தான் பசி என்று பெயரோ? உணவு வேண்டுமே. அதோ பார்த்தீர்களா, அன்னச்சத்திரம் யாரோ புண்ணியவான் கட்டி வைத்திருக்கிறான். வாருங்கள் அங்கே செல்லுவோம். என்ன சார் வேணும்? ஏன்பா இப்படி எரிஞ்சு விடுற? பொறுமையா பேச. யமண்டா, அவனைத்தான் கேட்கணும். என்ன? எனக்கு ஒரு மாமன், அவர் சொத்து பூராக்கு நான் தான் வாரிசு. முந்தானத்தை மண்டைய போட்டு நினைச்சேன், பாடியும் கட்டியாச்சு. காலக்கிழமை மட்டும் பட்டு வந்து உட்காந்துட்டாரு. இந்த எம ஊரை சுத்துறாரா இல்ல வேலை பாக்குறாரா? அத அவர்கிட்ட கேளு. இல்ல சார். சரி, பிரபு, நாம் இங்கிருந்தால் அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் போல இருக்கிறது, போய்விடலாம். முடி முடி முடியா? யார் முடி? எங்கேயோ சாப்பிட்டு முடி. அன்னதாதா சுகீபவா. அவர் சாப்பிட்டு காசு கொடுக்க போறாங்க சார். ஒரு போய் போடுறா, என்ன பேசுறாங்க? என்ன சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறீங்க? இது அன்னச்சத்திரம் அல்லவா? ஆமா, மண்ணாங்கட்டி. இது வியாபார ஹோட்டல். சாப்பிட்டா காசு கொடுத்து தான் ஆகணும். உணவுக்கு காசா? ஐயோ. பிரபு, எனக்கு ஒரு யோசனை. என்னோடு வாருங்கள். காசு எங்களோடு வா, காசு தருகிறோம். அரே, இது என்ன? இது கதாயுதம். இதை புடி. கணக்கப்பிள்ளை தூக்கு தூக்கு தூக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அவமானம் தான். ₹1,00,000 கொடு. பித்தளைக்கு பணம் தரானே இல்லை. யமண்டா, சொக்க தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம். என்ன கசமுசா அங்கே? ஒண்ணு இல்லை சேட்டு, இதுக்கு மேலே 50,000 தர்றான். ₹1,00,000 கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் கதையை திருப்பி கொடு. சேட்டு லட்சம் தர்றான் தர்றான். ஐயா, கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் என்றால்? கூல் ட்ரிங்க்ஸ் என்றால் கூல் ட்ரிங்க்ஸே.
அரே நீ லட்சம் ரூபாய் இருக்குதோ நம்ம வட்டியை எடுத்துக்கிட்டான் கொஞ்சம் இரு பையா ஐயா சாப்பாட்டு பணம் பிரபு உங்களால் கதை இல்லாமல் இருக்க முடியாதோ அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன் வாருங்கள் என்ன சார் ஷூட்டிங் ஜெகன் மோகினியா மாயா மோகினியா வீட்டுல சரி ஏற்படுமா இதுல ஒரு கையை சப்படுங்க சித்திரகுப்தா பிரபு என்ன இந்த நரர்கள் நம்மை கேவலப்படுத்துகிறார்கள்? நமது ஆடை ஆபரணங்கள் அப்படி இருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன், வாருங்கள். என்ன? வாருங்கள். என்ன பிரபு காலில் அடிந்த பிறகும் மாடு காலை கடிக்கிறது. புது செருப்பும் புது மனைவியும் கடிக்கத்தான் செய்வார்கள். பிரபு, இப்படி செய்தால் என்ன? எப்படி? இந்த வாகனத்தை விலைக்கு வாங்கி அதில் சவாரி செய்தால்? வாகனமா? இந்த வாகனம் வேகமாக செல்லுமா? வேகமாக செல்லும். நமது எருமை வாகனத்தை விடவா? 500 எருமைகளுக்கு சமம். இது என்ன? சாரதி, என் பேர் ராஜனுங்க. ராஜாவோ மந்திரியோ திறந்து விடு. இப்படி வந்து விடு. நன்றாக படுத்து பத்திரமாக கதவை மூடிக்கொள்ளலாம். ஐயோ பிரபு, இது சாமான் வைக்கும் இடம். சாமான் வைப்பதற்கு இவ்வளவு பெரிய இடமா? எங்கே அமர்வது? உங்கள் சிம்மாசனம் இங்கே இருக்கிறது, வாருங்கள். பாவி மனிதன் இறந்தவுடன் நேராக நரகத்திற்கு போக வேண்டும் என்று பயந்துதான் பூலோகத்திலே இப்படி சொர்க்கத்தை அனுபவித்து விடுகிறான். வாங்க வேண்டிய வாகனம். நாரிமணி, தங்குவதற்கு வசதியான இடம் வேண்டும். விசாலமான அறையாக இருக்க வேண்டும். இதுல பேர் எழுதுங்க. ஐயோ பரதேசி. இந்தாங்க சாவி. நீ ஒரு மனுஷனா? இல்லாதவன் வேலையை கொடுத்தா கல்லாவுல கை வைக்கிறிய? உனக்கு ஏத்தண்டா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துனியா? ஏயா எதுக்கு எடுத்தாலும் ராஜபாளையம் மாதிரி விழுகுற? நான் இப்ப என்ன வார்த்தையை காப்பாத்துற? என்ன காப்பாத்தலையா? என் மகளை கட்டி புடிச்சு உனக்கு என்ன காதல் பாட்டு வேண்டி இருக்குன்னு பாத்தியா? பார்க்காம அசிங்கய்யா. எது அசிங்க? நீதான். நான் தான் கேக்குறேன், ஒரு மக காதல் பண்ணும்போது எந்த அப்பனாவது ஒளிஞ்சிருக்கு பாப்பானா? மக்கள் பார்க்கணும்ன்றியா? மக்கள் பாக்குறதுக்காக ஆடல் பாடல் ஊடல்லாம். ஏயா நீ ஆம்பளை தானே? நான் தான் கேக்குறேன், ஒரு வாலிப மேல ஒரு வாலிபி அடிக்கடி வந்து ஒராசனா நான் என்ன கல்லாசலையா இதுங்குது இல்ல? எதுங்கண்ணா? டூயட் பாடுறதா? வேற என்ன ஒப்பாரி வைக்கிறது? அட பாவி, என் பொண்ணு கல்யாணம் ஆகாதவன் உனக்கு தெரியுமில்ல? கல்யாணம் ஆன பொண்ணு கூட டூயட் பண்ணா புருஷங்கார முதுகுல மிருதங்க வாச்சிடுவான். ஐயோ பய, உன் கூட நமக்கு ஒத்து வராது. இன்னைக்கே எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறேன். ஏதா? என் பேரு சத்தியம் இல்லைங்கிற உண்மை. என்னது அடிக்கடி பிளேட்ட மாத்திர? பின்ன என்னையா, சொந்த பேர்ல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு நீ எனக்கு சத்தியம்னு பேர் வச்சியோ அன்னையில இருந்து போலீஸ்காரன் ஒரு பக்கம் அட்டாக் பண்றான், பொண்ணு ஒரு பக்கம் அட்டாக் பண்றா, நீ ஒரு பக்கம் அட்டாக் பண்ற. ஒரே சமயத்துல நவரசமும் நம்மளால ஆக்ட் பண்ண முடியாதுப்பா. நான் கழட்டிப்பேன். ஏதோ வாய் இருக்குன்னு பேசிட்ட, எதுக்கு போய் எதை பேசுற? சுந்தரம் தான் உனக்கு செலவுக்கு பணம் வச்சுக்க. என்னது லஞ்சமா? நான் என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் லஞ்சம் கொடுக்க? ஒரு ஆசை ஏன் மேலையா? எனக்கு பையன் இல்ல பாரு, அதனால உன் பேர்ல ஒரு ஆசை. எலும்புக்கு வாலாட்டுற எச்சக்கல நாய் நாய் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நோட்டு எடுத்து பெரிய கொடை வள்ள.
பரதேசி. என்ன இது? இது மெனு கார்டு, சாப்பாடு பட்டியல். உங்களுக்கு என்னென்ன தேவையோ குறித்து கொடுங்கள், உடனே கொண்டு வருகிறேன். யமன்டா. ஏன் சிரித்தாய்? முதல்ல குறிச்சது ஓட்டல் பேருங்க, ரெண்டாவது குறிச்சது ஓட்டல் அட்ரஸ்ங்க. ஏன் நான் ஹோட்டலை விலைக்கு வாங்க மாட்டேனா? வாங்கலாம், சாப்பிட முடியாது. சரி, சாப்பிட என்ன இருக்கிறதோ கொண்டு வா. உத்தரவு. முதலில் இது மாதிரி 2 கொண்டு வா. மீண்டும் ஏன் சிரிக்கிறாய்? இது கை கழுவுற தண்ணிங்க. கை கழுவும் போது கொண்டு வா. அதுதான் சரி. ஆடுங்கள் பிரபு. யமன்டா.